சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரி சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. இந்த ஒரு சிறப்பான நாள்ல உங்க எல்லாரையும் இந்த விரிவான அலசலுக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. ஜிஎஸ்டி சட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். அதுல தினமும் பல சுவாரஸ்யமான, சில நேரங்கள்ல ரொம்ப குழப்பமான விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா, அதனாலதான் இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு பத்தி பேச போறோம். இந்த விவாதத்தை கேட்டுட்டு இருக்கிற நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. கண்டிப்பா. அந்த சட்ட வார்த்தைகளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற உங்கள உரிமைகளை உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரிய வைக்கிறது தான் நம்ம நோக்கம். கரெக்ட். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு சட்டப்படி உரிமையான ஒரு வரிச்சலுகைய, அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ட வெறும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் செய்ய தாமதமாச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வரித்துறை ரத்து செய்ய முடியுமா? அதாவது உங்களோட நியாயமான பணத்தை ஒரு சின்ன தாமதத்தை காரணம் காட்டி அரசாங்கம் தர மறுக்கலாமா அப்படிங்கிற கேள்விதான் இங்க நிக்குது. எக்ஸாக்ட்லி. இதை கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்ககிட்ட ஒரு லாட்டரி டிக்கெட் இருக்கு, அதுக்கு பெரிய பரிசும் விழுந்துருச்சு. சரி. ஆனா நீங்க அந்த பரிசை வாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போனதால, இல்ல நாங்க பரிசு தரமாட்டோம் அப்படின்னு சொல்றது போல இருக்கு. ரொம்ப சரியான உதாரணம். பேங்க்ல உங்க அக்கவுண்ட்ல உங்க காசு இருக்கு, ஆனா பாஸ்புக்ல என்ட்ரி போட லேட்டா போனதால அந்த காசு இனி உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு பேங்க் சொன்னா எவ்ளோ அதிர்ச்சியா இருக்கும். அதேதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆமா, இந்த வழக்கின் பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 2018 முதல் மார்ச் 2019 வரையிலான வரி காலகட்டத்துல நடந்த பிரச்சனை இது. அந்த ஆரம்ப காலகட்டத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஜிஎஸ்டி சட்டம் புதுசா வந்த நேரம் அது. போர்ட்டல் சரியா வேலை செய்யாத நாட்கள், சர்வர் முடக்கம்னு நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருந்துச்சு. கரெக்ட். கணக்காளர்களுக்கே ஜிஎஸ்டி பத்தி முழுமையா புரியாத ஒரு ஆரம்ப கட்டம் அது. அந்த நேரத்துல பல வணிகர்களால சரியான தேதிக்குள்ள ரிட்டர்ன்களை தாக்கல் செய்ய முடியல. ஆனா இந்த குறிப்பிட்ட வழக்குல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வரி இருப்பாளர் வரியே செலுத்தலையான்னு கேட்டா இல்ல, அவர் செலுத்திட்டார். அவர் வாங்கிய பொருட்களுக்கான வரிய சப்ளையர் அரசாங்கத்திடம் கட்டிட்டாரா? ஆமாம், கட்டிட்டார். அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அவர் எந்த போலியான ரசீதுகளையும் கொடுத்து அரசை ஏமாற்றல. அப்புறம் ஏன் அவங்களுக்கு உள்ளீட்டு வரி வரவு, அதாவது ஐடிசி மறுக்கப்பட்டது? அதுக்கு வரித்துறை சொன்ன ஒரே காரணம், ஜிஎஸ்டி ரிட்டர்ன்களை சட்டத்துல சொல்லப்பட்டு இருந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவர் தாக்கல் செய்யல அப்படிங்கிறது மட்டும்தான். வெறும் டைம் டிலேக்காகவா? ஆமா, இந்த தாமதத்தை மட்டுமே அடிப்படையா வச்சு வரித்துறை அவருக்கு 2024 வருஷத்தோட தொடக்கத்துல ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பி ஐடிசிய ரத்து பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம்ங்க. இப்ப வரி செலுத்துபவரோட கோபம் நியாயமானதுதான் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் இங்க அரசாங்கத்தோட பக்கம் இருந்து கொஞ்சம் எதிர்வாதம் செய்ய விரும்புறேன். சொல்லுங்க, அதுவும் முக்கியம்தான். சட்டன்னு ஒன்னு இருந்தா அதுக்கு ஒரு கடுமையான காலக்கெடு இருக்கணும் இல்லையா? எல்லாரும் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட நேரத்துல ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா எப்படி? கரெக்ட். அப்படி செஞ்சா ஜிஎஸ்டி கட்டமைப்பே சரிஞ்சிடும். ஆமா, இன்புட் வரியையும் அவுட்புட் வரியையும் அரசாங்கம் எப்படி மேட்ச் பண்ணுவாங்க? அதுக்காகத்தான் அவங்க இந்த ஐடிசி ரத்து செய்யற முடிவை எடுக்கிறாங்கன்னு சொல்லலாமா? நீங்க கேக்குறது 100க்கு 100 நியாயமான வாதம்தான். அரசாங்கத்துக்கு ஒரு காலக்கெடு தேவை அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. தரவுகள் சரியான நேரத்துல உள்ளீடு செய்யப்படணும். அப்புறம் என்ன பிரச்சனை? பிரச்சனை எங்க வருதுன்னா, செய்யற தப்புக்கும் அதுக்காக கொடுக்கப்படுற தண்டனைக்கும் ஒரு விகிதாச்சாரம், அதாவது ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்கணும் இல்லையா? விகிதாச்சாரம்னா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இப்போ நீங்க ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறீங்கன்னு வைங்க, அதுக்கு அபராதம் விதிக்கலாம். அதுக்காக உங்க வண்டியே பறிமுதல் செஞ்சிடக்கூடாது இல்லையா? ஓ, சூப்பர் உதாரணம். ஆமா, வண்டிய பறிமுதல் பண்றது ரொம்ப ஓவர். அதே போலதான் தாமதமா ரிட்டர்ன் தாக்கல் செஞ்சா லேட் ஃபீஸ் வசூலிக்கலாம் அல்லது வட்டி விதிக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க கட்டுன பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐடிசி முழுவதையும் ரத்து செய்யறது நியாயமா? கண்டிப்பா நியாயம் இல்ல. அது வணிகர்களோட மூலதனத்தையே முடக்கி அவங்க வியாபாரத்தையே அழிச்சிடும். எக்ஸாக்ட்லி. இந்த இடத்துல தான் சட்டம் ஒரு அடிப்படை உரிமையையும் நடைமுறை விதிகளையும் எப்படி அணுகுது அப்படிங்கிற விவாதம் பெரிய அளவுல வெடிச்சது. அதனாலதான் இந்த கடுமையான உத்தரவை எதிர்த்து அந்த வணிகர் சென்னை உயர்நீதிமன்றத்துல ரிட் மனு தாக்கல் செஞ்சாரா? ஆமா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 226 கீழ் இந்த ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அருமை. இப்ப விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. காலக்கெடு தேவைதான், ஆனா அதுக்காக மொத்த உரிமையே பறிக்க கூடாது. சரி, இதுக்கப்புறம் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுச்சு. ஏன்னா சட்டம் அப்படிங்கிறது இப்பவும் கடினமானது மட்டும் இல்ல. சில நேரங்கள்ல அது தன்னைத்தானே திருத்திக்கிட்டு நியாயத்தின் பக்கம் நிக்கும். அப்படியா?
ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி சட்டத்துல வணிகர்களுக்கு சாதகமா அப்படி என்ன பெரிய மாற்றம் நடந்துச்சு? இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அரசாங்கமே ஐடிசி மறுக்கப்படுறதால வணிகர்கள் படுற கஷ்டத்தையும் தொழில்துறையில ஏற்படுற தேக்க நிலையையும் உணர்ந்துட்டாங்க. ஓ, அதனால சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்களா? ஆமா, 2024ஆம் ஆண்டின் நிதி சட்டம் மூலமாக சிஜிஎஸ்டி சட்டத்துல புதிதா பிரிவு 16(5) மற்றும் 16(6) ஆகியவற்றை இணைச்சாங்க. இந்த புதிய பிரிவுகள் என்ன சொல்லுது? தாமதமா தாக்கல் செஞ்சாலும் ஐடிசி கிடைக்குமா? கண்டிப்பா. 2017-18 முதல் 2021-21 வரையிலான ஆரம்ப காலகட்டங்கள்ல தாமதமா ரிட்டர்ன் ஃபைல் செஞ்சிருந்தாலும் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த ஐடிசியை வாங்கிக்கலான்னு ஒரு மாபெரும் சலுகையை கொடுத்தாங்க. சற்று பொறுங்க, இந்த சட்ட திருத்தம் ஏதோ இப்ப வந்ததில்ல. ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட நாளான ஜூலை 1, 2017 முதலே முன்தேதியிட்டு அமல்படுத்தப்பட்டிருக்குன்னு படிச்சேன். ஆமா, ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். பொதுவா அரசாங்கம் வரி வசூலிக்கத்தான் சட்டங்களை முன்தேதியிட்டு திருத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க வணிகர்களுக்கு ஒரு சலுகை வழங்குறதுக்காக முன்தேதியிட்டு திருத்தி இருக்கிறது உண்மையிலே ஒரு அபூர்வமான விஷயம் இல்லையா? மிக துல்லியமா பிடிச்சிட்டீங்க. இது நிஜமாவே ஒரு அரிய நிகழ்வுதான். அக்டோபர் 2024ல இதுக்கான முறையான அரசாணையும் வெளியாச்சு. இதோட முழு அர்த்தம் என்னன்னா, கடந்த காலங்கள்ல பழைய நடைமுறை சிக்கல்களால தங்களோட ஐடிசி உரிமைகளை இழந்தவங்க கூட இப்போ அதை திரும்ப பெற முடியும். கரெக்டா? 100க்கு 100 சரி. இதை இன்னும் நடைமுறை ரீதியா புரிஞ்சுக்க மத்திய வரித்துறை வெளியிட்ட சில சுற்றறிக்கைகளை நம்ம பார்க்கணும். முக்கியமா சுற்றறிக்கை எண் 237. அந்த அக்டோபர் 15 சுற்றறிக்கை தானே? அதுல அப்படி என்ன முக்கியம்? நிறைய வணிகர்கள் தங்களோட ஐடிசி நிராகரிக்கப்பட்ட பிறகு ஐயோ வரித்துறையோட யார் மல்லு கட்டுறதுன்னு பயந்து போய் மேல்முறையீடு, அதாவது அப்பீல் செய்யாம விட்டிருப்பாங்க. ஆமா, நிறைய பேர் இந்த காலக்கெடுவை தவற விட்டிருப்பாங்க. அப்படி அப்பீல் செய்யாதவங்க கூட இந்த புதிய சட்ட திருத்தத்தின் அடிப்படையில திருத்தம் கோர முடியும். அதாவது ரெக்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் போடலான்னு இந்த சுற்றறிக்கை ரொம்ப ஆணித்தரமா தெளிவுபடுத்துது. அப்படி என்றால் இந்த விவாதத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வணிகர் தனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அவர் மேல்முறையீடு செய்யாம விட்டிருந்தாலும் இப்போ அவருக்கு ஒரு புதிய வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்காக தான் சிஜிஎஸ்டி சட்டம் பிரிவு 148 கீழ் ஒரு சிறப்பு நடைமுறையா அக்டோபர் 8 அன்னைக்கு ஒரு அறிவிக்கை வெளியிட்டாங்க. அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன கால அவகாசம் கொடுத்திருக்காங்க? உங்களுக்கு ஏற்கனவே உத்தரவு வந்திருந்தா இந்த அறிவிக்கை வெளியான தேதியிலிருந்து 6 மாசத்துக்குள்ள நீங்க ரெக்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் செஞ்சுக்க ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அப்போ செக்ஷன் 73, 74ல டிமாண்ட் நோட்டீஸ் வந்தவங்க நிலைமை என்ன? அவங்களும் இந்த சலுகை பொருந்தும். சிலரோட வழக்குகள் செக்ஷன் 107 மற்றும் 108 கீழ் அப்பீல் மற்றும் ரிவிஷன் ஸ்டேஜ்ல நிலுவையில இருக்கும். அவங்களுக்கும் இந்த புதிய சட்ட திருத்தம் ஒரு பாதுகாப்பு கவசமா செயல்படும். வாவ், ஒட்டு மொத்தத்துல அரசாங்கத்தோட நோக்கமே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். உண்மையான வரி செலுத்துவோருக்கு வெறும் தொழில்நுட்ப காரணங்களுக்காக ஐடிசி மறுக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுதான் இப்போதைய நிலைப்பாடு. ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த விளக்கத்தை கேட்கும்போதே பல வணிகர்களுக்கு முடங்கி போன தங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் திரும்ப கிடைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கும். சரி, இப்போ நாம ஆரம்பத்துல பேசின அந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்குக்கு வருவோம். கண்டிப்பா. அந்த வழக்கின் இறுதி முடிவு என்னாச்சு? நீதிமன்றம் இந்த புதிய சட்ட திருத்தங்களை எப்படி அணுகுச்சு? டிசம்பர் மாசம் 2024ல சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வழங்கின தீர்ப்பு ஜிஎஸ்டி வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒன்னா பார்க்கப்படுது. அந்த தீர்ப்புல என்ன சொல்லிருக்காங்க? இந்த வழக்கின் முழுமையான உண்மைகளையும் நாம இவ்ளோ நேரம் விவாதிச்ச அந்த புதிய சட்ட திருத்தங்களையும் ஆழமா ஆராய்ந்து ஒரு ரொம்ப தெளிவான முடிவை கொடுத்தாங்க. அது அரசாங்கம் சும்மா தூக்கி போடுற ஒரு பிச்சையோ அல்லது தர்ற சலுகையோ கிடையாது. கரெக்ட். அதனால வெறும் நடைமுறை தாமதங்களுக்காக அந்த அடிப்படை உரிமைய ஒருத்தருக்கு நிச்சயமா மறுக்க கூடாதுன்னு நீதிமன்றம் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அடிப்படை உரிமை, இந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்கு! ஒருத்தரோட உண்மையான உரிமைய ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றதுல காட்டுற தாமதத்துக்காக பறிக்கிறது சட்டப்படியான அநீதின்னு நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்கு. ஆமா, இது இந்த வழக்குக்கு மட்டும் இல்லாம எதிர்காலத்துல வரப்போற பல வழக்குகளுக்கும் ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமா இருக்கும். இதை இன்னும் ஆழமா பதிவு செய்யறதுக்காக ஒரு உச்ச நீதிமன்றத்தோட மேற்கோள நீதிபதி சுட்டிக்காட்டினார் இல்லையா? ஆமா, அது ரொம்ப வலிமையான ஒரு மேற்கோள். நடைமுறை என்பது நீதியின் சேவகியை தவிர அதன் எஜமானி அல்ல அப்படின்னு சொன்னாரு. வாவ், எவ்வளவு தத்துவார்த்தமான வார்த்தைகள்! இதை கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆமாம், இதோட உண்மையான அர்த்தம் ரொம்ப எளிமையானது, ஆனா சக்தி வாய்ந்தது. சட்ட நடைமுறைகள், விதிகள், டைம் லிமிட் இதெல்லாம் எதுக்கு உருவாக்குறாங்க? மக்களுக்கு சரியான நீதியை பெற்றுத்தரவும் நிர்வாகம் சரியா நடக்கவும் தானே. அதேதான், அந்த நடைமுறைகள்
நீதியை கொண்டு வர்ற ஒரு சேவகி போல செயல்படணுமே தவிர அந்த விதிகளே ஒட்டுமொத்த நீதியையும் ஆட்டி படைக்கிற எஜமானியா மாறிடக்கூடாது. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒருத்தர் உண்மையாவே வரிய கட்டியிருக்காருன்னு நிரூபணமான பிறகு அவருக்கு ஐடிசி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நீதி. கரெக்ட். அவரு ரிட்டர்ன் தாமதமா தாக்கல் செஞ்சார் அப்படிங்கிறது ஒரு நடைமுறை பிழை. அத காரணம் காட்டி அந்த நீதியையே மறுக்கிறது சட்டம் ஆகாது அப்படிங்கிறது தான் உச்ச நீதிமன்றம் பல வருஷங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கு. அதத்தான் இந்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜிஎஸ்டி வழக்குக்கு மிக சரியா பொருத்தியிருக்கு. இது ஜிஎஸ்டி சட்டம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சட்ட அமைப்புக்கே பொருந்தக்கூடிய ஒரு அருமையான விளக்கம். கண்டிப்பா. சரி, இறுதியில அந்த வரியிருப்பாளருக்கு சாதகமா என்ன உத்தரவு வந்தது? அவருக்கு ஒரு பணம் திரும்ப கிடைச்சதா? ஆமா, அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. தீர்ப்பின் முடிவா வரித்துறை பிறப்பித்த அந்த பழைய கடுமையான உத்தரவு முழுமையா ரத்து செய்யப்பட்டது. செட் அசைட் பண்ணிட்டாங்களா? சூப்பர். ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு மீண்டும் வரித்துறைக்கே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. நீதிமன்றம் வரித்துறைக்கு ஒரு ரொம்ப தெளிவான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கு. இனிமேல் இந்த விவகாரத்துல நடைமுறை தாமதங்களை சுட்டிக்காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? எக்ஸாக்ட்லி. புதிய சட்ட திருத்தம் 16(5) படி வழக்கின் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே, அதாவது அவங்க உண்மையில வரி கட்டியிருக்காங்களான்னு மட்டும் பார்த்து புதிய உத்தரவை பிறப்பிக்கணும்னு அறிவுறுத்தியிருக்காங்க. அப்போ அந்த வணிகர் ரெக்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் கொடுக்கலாமா? கண்டிப்பா. அவங்க கோரிக்கையை முன் வச்சு நம்ம முன்னாடியே பேசின அந்த 6 மாச காலக்கெடுவுக்குள்ள திருத்த விண்ணப்பம் அளிக்கலான்னு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. மிக அருமையா. எந்த விதமான சட்ட குழப்பங்களும் இல்லாம விளக்குனீங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கும் நம்புறேன். நிச்சயமா கிடைச்சிருக்கும். வணிகர்களாகிய நீங்க உங்களோட அடிப்படை தொழில் என்னவோ அதுல தான் கவனம் செலுத்துறீங்க. ஆனா அதே சமயம் ஜிஎஸ்டி சட்டத்துல வர்ற இது போன்ற முன் தேதியிட்ட திருத்தங்கள், புதிய சுற்றறிக்கைகள், இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இந்த வழக்கு நமக்கு உணர்த்துது. உண்மைதான். எனக்கு சட்டம் தெரியாதுன்னு சொல்றது ஒருபோதும் செல்லுபடியாகாது. சட்ட திருத்தங்கள் பத்தின விழிப்புணர்வு தான் ஒரு வணிகருக்கு தற்காப்பு கவசம் போல செயல்படும். தெரிஞ்சிருந்தா மட்டுமே உரிமைகளை கோர முடியும். சரியா சொன்னீங்க. உங்க உரிமை எங்க மறுக்கப்பட்டாலும் சரியான நேரத்துல சரியான சட்ட அறிவை பயன்படுத்தினா வியாபாரத்துல ஏற்படுற பல லட்ச ரூபாய் இழப்புகள்ல இருந்தும் தேவையற்ற மன உளைச்சல்கள்ல இருந்தும் உங்களை நிச்சயமா காப்பாத்திக்கலாம். ஆமா, அதுக்கு இந்த தீர்ப்பு ஒரு தலைசிறந்த உதாரணம். நீதிமன்றம் மிக தெளிவா நடைமுறை விதிகளால ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான நீதி மறுக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை நோக்கி நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன். சற்று ஆழமா யோசிச்சு பாருங்க. இன்றைய நம்ம அன்றாட வணிகத்துல ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதையோ அல்லது வியாபாரத்தை பெருக்கிறதையோ விட இது போன்ற கடினமான நடைமுறை விதிகளுக்கு கீழ்ப்படிறதுக்கே நம்ம அதிக நேரத்தையும் சக்தியும் பணத்தையும் வீணாக்கிட்டு இருக்கோமா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. வியாபாரம் செய்யறது முக்கியமா அல்லது அரசாங்கத்தோட போர்ட்டல்ல சரியான நேரத்துல படிவங்களை நிரப்புறது முக்கியமா அப்படிங்கிற நிலைமைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோமா? இந்த நிலை மாற வேண்டுமா? கண்டிப்பா மாறணும். சட்டங்கள் வணிகத்தை வளர்க்கணுமே தவிர அதை முடக்கக்கூடாது இல்லையா? இத பற்றி நீங்களே சிந்திச்சு பாருங்க. நிச்சயமா சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். இது சிஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886869.